ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। 31 மந்திரங்கள் மட்டும் நம்ம பார்த்தோம். அதில் சிவயோக நித்ரா, கேசரி முத்ரா, பரமானந்தி அப்படின்னு ஒரு சொல், ಒಂದು வாக்கியம், அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். சிவயோக நித்ரா என்பது அது ஒரு யோக ஆசனம். இந்த யோகாசனம் படுத்து இருக்கிறது தான் ஒரு நித்ரா, படுத்திருக்கின்ற ஒரு நிலை, மல்லாந்து படுத்திருக்கின்ற நிலை. அப்போ மல்லாந்து படுத்திருக்கும் போதே உங்கள் நாக்கு உள்புறமாக மடியும், மேலெண்ணத்தை தொடும். அப்படி மேலெண்ண தொடுறதுக்கு பேர் கேசரி முத்ரா அப்படின்னு பேர். இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. நீங்கள் படுத்துன்னா மல்லாக்கு படுக்கும்போது நாக்கு மேலத்தை தொட்டுட்டு தான் இருக்கும், அது பேர் கேசரி முத்ரா. இந்த நாக்கை உள்மடிப்பது அப்படிங்கிறது யோக முறைகளிலே ஒரு முக்கியமானது. அதனால தான் அவங்க வாழ்க வளமுடன் நாக்கை மடிக்கணும் அப்படின்னு, உள்ள மேலெண்ணத்தை தொடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய அந்த கரணத்தில் எப்போவுமே 2 விதமான விருத்திகள் தொடர்ந்து இருக்கும். இதம் விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷய விருத்திகள். அந்த விஷய விருத்திகள் தொடர்ந்து உள்ளுக்குள்ளேருந்து சித்தத்திலேருந்தும் வாசனை ரூபமாக வரும், அதில் புலன்கள் மூலம் வெளியிருந்தும் வரலாம். இப்போ 2 இடத்துலேருந்து வருகின்ற விருத்திகளை ஒருவன் உள்ளிருந்து பார்ப்பவன் இருக்கிறான், அவன் பேர் ஞாதா பிரமாதா, அவனும் ஒரு விருத்தி தான். இந்த முன்னாடி இருக்கின்ற, அவன் முன்னாடி இருக்கின்ற அந்த ஞேய விருத்திகளெல்லாம், பார்க்கப்படும் விருத்திகளெல்லாம் தோன்றி தோன்றி மறைந்தாலும் இங்கே தோன்றாமல் ஒரே ஒரு விருத்தி இருக்கிறது. அந்த விருத்தி இருப்பதனால அது பிரவாகமாக தீபச்சுடர் மாதிரி சஜாதீயமாக அப்படி இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது ஆலய சந்தானம் அப்படின்னு பேர். இது புத்தர்கள் வச்ச பேர், ஆலய சந்தான விருத்தி. ஆலயம் அப்படின்னா இடைவிடாத, சந்தானம்னா தொடர்ந்து, இடைவிடாது தொடர்ந்து இருக்கின்ற ஒரே மாதிரியான விருத்தி. ஆலயம்னா ஒரே மாதிரி. இப்போ நான் நான் நான், இப்போ அவன் தான் இந்த விஷய விருத்திகளை, இதம் விருத்திகளை அவன் அனுபவிக்கிறான். அதனால் அவன்கிட்ட சுகதுக்கம்ங்கிற ஒரு மாற்றமும் ஏற்படுது. அந்த விருத்தியும் வருது. நானும் இருக்கிறது, நான் சுகி நான் துக்கி, நான் சுகி நான் துக்கிங்கிறது தான் அவனுடைய விருத்திகள். இவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா, இவன் ஆத்மா கிடையாது. அவன் ஆத்மான்னு புத்தர்கள் சொல்கிறாங்க. விசிஷ்டாத்வைகளை இவனை தான் ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு விசிஷ்டாத்வைதத்தை உண்டாக்கிட்டாங்க. அவன் உண்மையிலே அவன் சிதாபாசனம், சித்தனுடைய ஆபாசம், அந்த கரணத்தோடு கலந்திருக்கின்ற ஆத்மா. அந்த கரண சேட்டைகள்னால அது இவ்விதம் இருக்குது. அந்த கரண விருத்தி தான் நானுங்கிற விருத்தி. அதை பிரகாசப்படுத்தினால ஆத்மாவும் நான்னு உணருது. எதை பிரகாசப்படுத்த அது மாதிரி ஆகும் இல்லை. இப்போ ஆத்மா எங்கும் இருக்கின்ற, வியாபகம் இருக்கின்ற ஆத்மா அந்த கரணத்தில் இந்த விருத்தியை இது பிரகாசிக்குது. அந்த விருத்தி எப்படிப்பட்டது? ஆலய சந்தானமாக இருக்குது, பிரவாகமாக இருக்குது. அப்போ ஆத்மாவும் பிரவாகமாக இருப்பது போலவும் சனிகமாக இருப்பது போலவும் அவங்க நினச்சிக்கிறாங்க. இது ஒரு சட்டில் ஏரியா, லீட்ஸ் டு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அநேக ஆத்மாவாதத்துக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருக்குது, புத்த மதம் வருவதற்கும் காரணமாக இருக்குது. இந்த விஷயத்தை தான் அவங்க ஆத்மான்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ஆத்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கேசரி முத்ரா. இந்த கேசரி முத்ராவில் இப்பொழுதும் கூட நீங்கள் அமர்ந்தபடியே கேசரி முத்ராவில் இருக்கும் பொழுது, நாக்கை மடித்து கொண்டிருக்கும்போது
இதம் விருத்தின்னு சொல்லக்கூடிய விஷய விருத்திகளெல்லாம் அடங்கும். ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஒரு கவனம் முழுக்க நாக்கில் முயற்சியில் இருக்கும்போது வெளியிலேருந்து வர எண்ணங்களெல்லாம் நின்றுடும். உள்ளேருந்து வர எண்ணங்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் கவனம் முழுக்க நம்முடைய உறுப்புகளிலே இருக்குது. இந்த ஸ்பரிசங்கிற உறுப்புக்குள்ளேயே அது இருக்குது. நாக்கு மேலெண்ணத்தை ஸ்பரிசம் பண்ணிட்டுருக்கு. இயல்பாகவே நமக்கு இந்த ஸ்பரிசம் இருக்கிறது. நாக்கு அது விடுபட்டுடுது. அதனால் மேல் பகுதி கீழ்ப்பகுதின்னு பிரிஞ்சிடுது உடம்புலையே. இப்போது இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு விருத்தி தான் இருக்குது. இருக்கிறேங்கிற விருத்தி இருக்குது. இதம் விருத்தின்னு சொல்லக்கூடிய விஷய விஞ்ஞானங்களோ அல்லது ஆலய விஞ்ஞானங்களோ அங்கே இல்லை. இந்த ஆலய விஞ்ஞானமும் கூட வேற விருத்தியும் இல்லாதனால தன்னைத்தான் பார்க்கின்ற ஒரு நிலைக்கு அடங்குது. அதை பகவான் உள்மடிதல் அப்படின்னு சொல்கிறார். இந்த அகங்காரம் வெளிநோக்காக தலையிலேயே இருக்கிற முன்பகுதியே பார்த்து கொண்டிருந்ததை அதை விட்டு விட்டு உள்மடிதல். அந்த மடிகின்றது தான் ஆத்மா அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த அகங்காரம் உள்மடிவாக அதை நாக்காக நம்ம நினைக்கிறோம். இந்த நாவிலே இருக்கின்ற ஆத்மாவை உள்மடியும் பொழுது இந்த அகங்காரம் தன் சொரூபத்தையே அது தரிசிக்கின்ற நேரம் வரும். அதுபோது இருக்கிறேன் நான் கூட இருக்காது. நான் இருக்கிறேன் தான் முதல்ல ஆரம்பிக்கும். ஆனால் மடிஞ்ச பிறகு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். அது இருக்கிறேன்ற உணர்வு மட்டும் இருக்கும், நான் இருக்காது. இப்போ நான் என்பது போன உடனே உலகமும் போயிடும், அந்த கரணமும் போயிடும். இருத்தல் உணர்வு இருக்கும், இருக்கிறேன். அதை நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கேசரி முத்திரையை செய்து, ரொம்ப அதுக்காக உள்நாக்க தொடணுன்றதுலாம் கிடையாது. முயற்சி பண்ணி கொண்டு போய் மேலே மடித்து தொட்டு மேலே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா உங்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறேன்ற உணர்வு வந்துடும் இல்லையா? அப்பொழுது வேறெல்லாம் உணர்வு அதோடு தொடரக்கூடியதை நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு சகாயத்தோடு அதை உணர்றீங்க, நாக்கினுடைய துணையால் நீங்கள் உணர்றீங்க. நாக்கு மறுபடியும் நல்லபடி வச்சுட்டு அந்த உணர்வுக்கு நீங்கள் போகணும். அதை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கல்ல, அந்த சமயத்தில் என்ன துணை அனுபவம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒன்று கிடைக்கும். ஒரு லிங்கம் கிடைக்கும், ஒரு அடையாளம் கிடைக்கும். அந்த அடையாளத்தில் இருக்கும்போது நான் இருக்கிறேன்றதில் இருக்கிறேன், நான் சமாதியில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்போது ஒரு உங்களுடைய சக மாணவர், ஒரு மாணவி, அவங்க சொன்னாங்க, அப்போது மூச்சு விடும் பொழுது அது கீழ் நோக்கி போகிறதா தான் நம்ம நினைக்கிறோம். அந்த நிலையில் அது மேல் நோக்கி உச்சந்தலைக்கு போகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையே பிடிச்சிக்குங்க. அப்போ அந்த உணர்வு இல்லை, நாக்கம் அடிக்காமலும் கண்ணை மூடாமலும் கண்ணை திறந்து கொண்டே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே அந்த உணர்வை நீங்கள் கொண்டு வர முடியும். அதுதான் ஆத்மாவில் திளைத்தல், தன்னிலையே இருத்தல் அப்படின்னு நம்ம இந்த உபனிஷத்து மூலம் யோக முறையிலையும் அதை நாம் அறிவில்லாமல் செய்யக்கூடாது. ஞானத்துக்கு பிறகு தான் இதை நம்ம செய்கிறோம். இது நிதித்தியாசனம். இது யோகத்தில் இனிமேல் ஆத்மா கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்காமலே இதெல்லாம் செய்தோம்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அவங்க நாக்கை மட்டும் மடிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது பால் சொட்டோம் தேன் சொட்டோம் அப்படின்னு ஏதாவது பாடல்களை வச்சு பாடிடுவாங்க. அப்போ நிறைய பேர் பாடியிருக்காங்க இல்லையா, அந்த பாட்டெல்லாமே திசை திருப்புவதாகத்தான் இருக்குது. அவங்க வேறு எதையோ இதில் கலந்து குழப்பிடுறாங்க. வேதம் அப்படி சொல்லலை. அப்போ ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்றதை நிர்வாண உபநிஷத்தில் சொல்லுவதனால அவன் எப்பொழுதும் ஆத்மாவில் இருப்பான் என்பதை, அவனுக்கு ஏதாவது யோகம் இருக்குதானா, இருக்குதுலே ரொம்ப சுலபமான யோகம் இந்த சிவயோகம் நித்ரா. அப்போ இருக்கிறதுலே முத்ரா எதுன்னு சொன்னோன்னா கை கால்லாம் நமக்கு இல்லை, வேண்டாம், நாக்கு ஒன்று தான் உங்களுக்கு சும்மா இருக்குது. அப்போ அதை கொண்டு போய் இயல்பாகவே அது தியான நிலை அப்படி தான் இருக்கும், உள்மடிதல் அப்படின்னு அதுக்கு பேர். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 32வது அந்த ஆத்மாவை பற்றியும் அந்த ஞானியை பற்றியும் தான் இது சொல்லுது. நிர்வாணத்தில் இருக்கின்ற ஞானியை நிர்கத குணத்ரயம் விவேகலப்ய மனோ வாக் அகோச்சரம்
அப்படின்னு இது சொல்லியிருக்கு. 2 வார்த்தைகள். அது 3 குணங்களும் அற்றது. குணத்திரயம் நிர்கத. நிர்கதன்னா அற்றது, அது இல்லாமல் மது இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நிர்கதம்னா அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ அப்பா அப்படி விலகின உடனே இவன் பயந்துடுவான். நம்ம இல்லாமல் போயிடுவோமோ, காணாமல் போயிடுவோமோ, தொலைஞ்சு போயிடுவோமோ, அழிஞ்சிடுவோமோ அப்படின்ட்டு. அப்புறம் தத்தளிக்கிறான் ஒருத்தன், தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கான், அவன் நீச்சல் தெரியாது. அப்போ ஏதாவது ஒரு துரும்போ ஒரு கட்டையோ கிடச்சிதுன்னா அது மலைப்பாம்பு மிதந்து போனால் கூட அதை பிடிச்சிக்குவான். அது விட்டுட்டான்னா முழுகிடுவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை இதை விட்டுட்டோம்னா அதோட நம்ம அழிஞ்சோம் அப்படின்னு யாராவது ஒன்று இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் இருக்கும், ஞானியை தவிர. அவர்கள் அது இல்லாமல் போனால் நாம் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஞானிக்கு தான் எது இல்லாமல் போனால் நான் இருப்பேன் அப்படின்னு. இப்போ எதெல்லாம் இல்லாமல் போனால் இருப்பேன் அப்படின்ட்டா, முக்குணங்கள் போனாலும் இருப்பேன். ஏன்னா திரைகுண்ய விஷயா பார்த்த அப்படின்னு அவர் சொல்கிறார். நிஸ்தைகுண்ய பவார்ஜுன. எல்லா விஷயங்களுமே திரைகுண்ய விஷயங்கள் தான். திரைகுண்ய விஷயா வேத. வேதம்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் எல்லாமே முக்குணங்களால் ஆகப்பட்டது. 3 குணங்களுடைய சேர்க்கையினால தான் இந்த கையில் நடக்கும். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற முப்புடி, அல்லது சஜாதிய விஜாதிய ஸ்வகதம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவில் இருக்கின்ற வேதங்கள் எல்லாமே குண ரீதியாக இருப்பது. குணத்திரயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நீ ஆத்மா ஞானி என்ன நினைப்பான், நான் குணங்களற்றவன், நிர்குணம் அப்படின்னு அவன் உணர்கிறான். அப்படிப்பட்ட ஆத்மா மனோவாக்கு அகோச்சரம். உன் மனத்தாலே கூட உன்னை நீ கண்டுபிடிக்க முடியாது நான் எப்படிப்பட்டவன். ஏன்னா மனம் அது ஆராய்ச்சி பண்ணுற சொல்லவளுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு அறிவு பத்துமா என்ன? இதுவே அதுக்கு அறிவு கொடுக்குது. இந்த மனம் எல்லாமே அறிவது, அறிவித்தால் அறிவது, அறிவித்தால் அறிவது. ஆனால் ஆத்மா அறிவை விநியோகம் பண்ணுறவர், அவர் அறிவு. இது அறிவித்தால் அறிவது. ஒருவேளை அந்த மனம் அறியணும்னு சொன்னால் கூட ஆத்மா தான் அதை அறிவிக்கணும். நீ என்ன பார் அப்படின்னு அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து அவர் பார்க்கணும் இது எப்படி இருக்கு. அப்படி இருக்காது. இப்போ பார்த்தோம்னா நிறைய ஒருத்தர் வீட்டில் சிசிடிவி தொங்க விட்டுருக்கிறார். அது தானாகவே பார்க்குமா. யாராவது மோஷன் பண்ணாக்கா அந்த பக்கம் திரும்புமா. அவங்கள அப்படியே ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அவருடைய செல்ஃபோனுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படம் அனுப்புது. இப்போ அதுக்கு அறிவு இருக்குது இல்லை. அசையும் பொருள் அசையாத பொருள் வேறுபடுத்துது இல்லை, அதுக்கு திரும்புது இல்லை, அது செயலும் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அறிவித்தால் தான் அறிவது, சுயமாக அறிவதில்லை. சுய அறிவு அதுக்கு இருக்குதா, சுதந்திரமாக அறிவு இருக்குதா அப்படி இல்லை. அது அறிகிறது, ஆனால் தன்னை அறிகிறதா? தன்னை அறிவதில்லை. நான் அறிகிறேன் என்பதையும் அறிவதில்லை. அப்படிப்பட்டதான் அந்த கரணம். அந்த கரணத்தை நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் அதிக கொடுத்துட்டு அதனுடைய அறிவை கடன் வாங்கிட்டு நான் இதுன்னு சொல்கிறோம். அது என்ன சொல்லும்? அல்ப புத்தி தானே அதுக்கு. அது கண்ணுக்கு முன்னாடிக்கிறத பார்க்கறது தானே, அனுபவங்கள் தானே அதுக்கு அறிவே. அப்போ அது ஏதாவது ஒன்று சொல்கிறத அதுதான் நானுன்னு நம்ம நிச்சயம் பண்ணிக்கிறோம். அதனால் மனதான நம்ம அதை பிடிக்க முடியாது, வாக்காலையும் அது சொல்ல முடியாது. அப்போ எப்போ தான் முடியும்னா விவேக லப்ய, விவேகத்தால் விசாரணையினால் அது கண்டுபிடிக்கலாம். எதெல்லாம் எப்படி இருக்க முடியும்னு விசாரிக்கணும். விசாரிக்கின்ற மனதுக்கு எட்டுமா? அல்லது சுயமாகவே தியானத்தில் நான் கண்டுபிடிச்சோம். விசாரணையே இல்லாதமல் ஒருத்தன் தியானம் பண்ணான்னு வச்சுங்க, நாக்கை எவ்வளோ தான் வெட்டி உள்ளே போய் மடித்து பார்த்தாலும் ஒரு உணர்வு இருக்கும், இருக்கிறேன்ற உணர்வு இருக்கும். அதுதான் நானுன்னு அவன் சொல்லுவானா? அதை அனுபவிச்சுட்டு வந்துடுவான். மறுபடியும் இந்த நானுக்கு வந்துடுவான், கழிச்சடைக்கு வந்துடுவான். இந்த சுகத விஜாதிய சுஜாதிய பேதத்தில் இருக்கக்கூடிய அறிவாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அது போய் பார்த்தானே அது நானுன்னு சொல்லுவான் அவன். இப்போ தியானத்தில் போகிறவன் ஆத்மாவை பார்த்தாங்க, ஆத்மா நானுன்னு சொல்லுவானா? யாராவது தியானத்தில் ஆத்ம தரிசனம் கிடைச்சிது, ஜோதியை பார்த்தேன், அது நானுன்னு சொல்கிறானா? பார்த்து வந்தவனான்னு சொல்கிறானே. டூரிஸ்ட்டு போயிட்டு நானும் தாஜ்மஹால் பார்த்தேன், நான் குதுப்பினார் பார்த்தேன், நான் தஞ்சாவூர் கோபுரத்தை பார்த்தேன்னு தானே சொல்கிறான்.
யாருமே தஞ்சாவூர் கோபுரம் நானுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு வந்த ஒரு பொருள் மாதிரி இருக்குது. அப்போ கடவுளே பார்த்தா கூட நீ பார்த்துட்டு வர ஒரு விசேஷமான பொருளாக தானே இருக்கிறாரு. யாருமே நான் கடவுள்னு சொல்ல போகிறது இல்லையே. நான் ஆத்மான்னு சொல்கிறாங்களா? இப்போ ஒரு ஜோதியை நான் கண்டேன், உள்ள ஒரு பிரகாசம் இருக்குது, நான் படுத்திருக்கும்போது வானத்தில் ஆகாயத்தில் ஒரு வெளிச்சம் நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரிம்மா, அது பார்க்கப்படும் பொருளா? அப்போ அந்த ஒளி நானுன்னு சொல்லணும். அது மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் விசாரணையில் சொல்லலாம். அதனால் அவர் சொல்கிறாரு, விவேக லப்ய, விவேகத்தால் அது அடையக்கூடியது. மனோவாக் அகோச்சரம். கோச்சரம்னா பிடிக்கிறது. மனதாலும் வாக்காலும் அது பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்ததாக டாபிக் மாறுது. அனித்யம் ஜகத் யஜ்ஜனிதம் ஸ்வப்ன ஜகத் அப்ர கஜாதி துல்யம் ததா தேகாதி சங்காதம் மோக குணஜால கலிதம் தத் ரஜ்ஜு சர்பவத் சர்பவத் கல்பிதம் ரஜ்ஜு சர்பவத் கல்பிதம். ஏன்னா சர்பத்னா நம்ம குடிக்கிற சர்பத்தாய், சர்ப்பம். இந்த ஜகத் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, அப்ர என்றால் மேகம், அப்ரம், பெனும்பிரா அப்படின்றத சொல்லுவாங்க. அதில் சில சமயம் யானைகள் தெரியும். கஜாதி துல்லியம், கஜாதின்னு போட்ட யானை, புலி, சிங்கம், முதலை, முயல் எது வேணால் நீ பார்க்கலாம். அது போன்றதாக அந்த மேகம் இருக்கலாம். துல்லியம்னா அது போல இருக்கலாம், சமமாக இருக்கலாம். அந்த மேகத்தில் தோன்றிய யானை எந்த அளவுக்கு யானையோ அந்த மாதிரி தான் இந்த ஜகத்து. இந்த மாயையில் தோன்றுகின்ற ஜகத்து. மாயை என்ற ஒரு மேகம் இத்தனை வேஷம் போடுது. அந்த மேகத்தில் யானையை பார்த்தோம்னா அது கலைஞ்சிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாயையில் போட்ட இந்த யானைகள் கலையறதே இல்லை. அது கொஞ்சம் கெட்டியான மேகம் போடுறது. இந்த கெட்டியான மாயாவில் என்ன ஒன்றா தோன்றுது. அதில் சரீரங்கள் தோன்றுது, பரிணாமம் அடையுது, அதுக்குள்ளே ஜீவன் வசிக்குது. இதெல்லாமே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எப்படி நம்ம உதாரணம் சொல்ல முடியும்? நமக்கு கிடைச்ச உதாரணம் தான் சொல்ல முடியும். அனித்யம் ஜகத்து, அது எப்படிப்பட்டது? ஸ்வப்ன ஜகத்து யத் ஜனிதம் ஸ்வப்னம், கனவுல எப்படி ஒரு ஜகத் உண்டாகுதோ அது போலவும், யத் ஜனிதம் எவ்வொன்று பிறக்கிறதோ ஸ்வப்னத்தில் அது போலவும், அப்ரகஜாதி துல்லியம் ஜகத்து, மேகத்தில் தோன்றிய யானை முதலானது போன்றும் இருக்கிறது. ரெண்டு உதாரணம் சொல்கிறார், கனவும் மேகமும். இது போன்று தான் ஜகத்து அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜகத்தை பற்றி சொல்லிட்டாரா? இப்போ சரீரத்தை சொல்கிறார். ததா அது போலவே தேகாதி சங்காதம், தேகத்தின் சங்காதம்னா ஒரு கூட்டு கலப்பு. தேகம் முதலிய இந்த திரையா தேகங்கள், 3 தேகங்கள், காரண, சூக்ஷ்ம, ஸ்தூல தேகங்கள். அதுவும் கூட மோக குண ஜால கலிதம், இந்த புத்தியிலேயே ஏற்படுகின்ற ஒரு மோகம் ஆழமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கிடுது. அந்த உணர்வு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குது. இந்த அந்த கரணத்தில் என்ன உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது? நான் சரீரங்கிற உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பவும் இருக்குது, தூக்கத்துலேயும் இருக்குது, நடந்து போகும்போது இருக்குது. பக்கத்தில் ஏதாவது உரசரம் வந்தால் நம்ம ஒதுங்கிக்கிறோம், சகதி இருந்தால் தாண்டி போகிறோம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறோங்கிறது நிச்சயமாக இருக்கிறதுனால தானே நம்ம தரையில் இருக்கிறதெல்லாம் தாண்டி போகிறோம். நம்ம வெளியே இருக்கிற பொருட்டத்தை வாயில் போடுறோம். நாம் அதுவும் நான் தான் சொன்னோம்னா அதை எடுத்து வாயில் போட போகிறோம். தட்டில் இருக்கிறது நானுன்னு சொல்கிறது இல்லையே. சரீரம் நானுன்ற உணர்வு என்னைக்காக விட்டுருக்குறோமா? இந்த மோக கலிதம்னு பேர். இந்த சரீரம் எப்பொழுதும் நீ தான், இவ்வளவுதான் நீ அப்படின்னு நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குது. இந்த தேக அபிமானத்தை இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. அந்த அபிமானத்தினால மனமே நானுங்கிற அபிமானம் தொத்திக்குது. ஏன்னா தேகத்துக்குள்ளே மனம் இருக்குது இல்லை. இப்போ தேகம் மட்டும் நானுன்னு சொல்லுவேன்னா அதையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய அபிமானங்கள் 5 இடத்துல நான்ன்ற இடத்துல விரியுது. தேகத்திலேருந்து மனம், மனத்திலேருந்து புத்தி, மறுபடியும் மனோ புத்தி, இது மாதிரி இருக்கிறதுனால
இது ஒரு மோக வலை. இந்த வலையில் போய் சிக்கிட்ட ஒரு பறவை மாதிரி தப்பிக்கவே முடியாமல் நாம் இருக்கிறோம். வலைன்னா ஜாலம்னு பேர். ஜாலம்னா வலை. அதே போல் தேகாதி சங்காதம் மோக குண ஜால கலிதம் எப்படி அப்படின்னு சொல்கிறார். அங்கத்தில் உதாரணம் வந்து கனவு சொன்னார், மேகத்தில் இருக்க யானை சொன்னார். இங்கே ரஜு சர்பவத் கல்பிதம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இங்கே மட்டும் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார், யாரோ ஒரு அதிஷ்டானத்தை தான் வேறமா பார்ப்போம். அந்த ஜகத்தை தான் அவர் சொன்னார், அதிஷ்டானத்தை சொல்லலை. இந்த இடத்துல அதிஷ்டானமாகிய ஆத்மாவின் மீது, உன் மீது நீ ஸ்வஜாதிய விஜாதிய ஸ்வகதபேத ரகித ஆத்மாவின் மீது ஸ்வஜாதிய விஜாதிய ஸ்வகதபேத ரகித அறிவை நீ பார்க்குற. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். எங்கே நம்ம தந்திரமாக இந்த மோக வலைப்பட்டோம் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த 4 மணிக்கு அந்த விசாரணையை நம்ம செய்தோம். நீங்கள் தனியாக இருக்கும்போது அதை கேளுங்க. ஆத்மா சஜாதிய விஜாதிய சுகத பேத ரகிதமா அப்படின்னு கேட்குறோம். இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாம் ஆத்மான்னு சொல்கிறது அப்படி தானே இருக்குது. அனுபவத்தில் இருக்கிற ஆத்மா எப்படி இருக்குது? உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் மனிதன், நீயே மனிதன், சஜாதிய பேதம். இன்னொரு மனிதன் இருக்கிறான், விஜாதிய பேதம். நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது, நான் அறிவு இது அறிவற்றது, அந்த பேதமும் இருக்குதான் செய்யுது. சுகத பேதம், என் அறிவிலேயே அறியாமை, மறதி, இன்னும் அறிய வேண்டியது. அந்த அறிவுக்குள்ளேயும் விஞ்ஞான அறிவு, மெய்ஞான அறிவு அப்படின்னு பல அறிவுகளை நம்ம பார்க்குறோம். சுகத பேதம் இருக்குது. இந்த சுகத பேதங்களெல்லாம், சுகத பேதம்னு வச்சுக்குவோம், இல்லை பேதம்னு வச்சுக்குவோம். இந்த பேத ஞானம் அபேத ஞானம்னு 2 இருக்குதா நம்மக்கிட்ட? இல்லை, ஒரு ஞானம் தான் இருக்குது. அந்த ஞானம் எப்படிப்பட்டது? அது அபேத ஞானம். அபேத ஞானம் தான் நம்முடைய சொரூபம். அது எப்படி என்னுடைய சொரூபம் அபேத ஞானம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கடா சதாஜிய பேதம், எங்கே விஜாதிய பேதம், எங்கே சுகத பேதம்? சமாதியில் சொல்லு. அப்போ உன்னுடைய சொரூபம் பேதமுடையதுன்னா எல்லா அனுபவத்துலேயும் அது பேதம் இருக்கணுமில்லை? நனவு கனவுல தானே பேதத்தை பார்க்குற. நனவு கனவு அற்ற நிலையில் நீ எப்படின்னா என்ன இருக்கிற? அபேதமாக தானே இருக்கிற. உன் சொரூபம் பேதம்னா எல்லா நிலையிலும் பேதம் இருக்கணும். அப்போ அபேதமும் இருக்குது, பேதமும் இருக்குதுன்னா பேதம் எதனால், அபேதம் எதனாலன்னு பாரு. இப்போ சொல்லுங்க, பேதம் எதனால்? கனவு நனவு தானே பேதம். அபேதம் எங்கே? சுஷுப்தி, மூர்ச்சை, சமாதி. இந்த 5 அவஸ்தையில் 3 அவஸ்தை அபேதம், 2 அவஸ்தை பேதம். இந்த நனவு கனவுல அது பேதமாகிறது என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அது சரீரத்தினால தானே. அந்த காரணமும் சூழ சரீரமும் இருக்கிறதுனால தான் நனவும் கனவும். அப்போது உபாதியினால தானே பேதம் வந்திருக்குது. நிர்வாதிகமாக இருக்கும் பொழுது சுஷுப்தியிலையும் மூர்ச்சையிலையும் சமாதியிலும் இருக்கிறேன். அப்போது உன்னுடைய சொரூபம் என்னன்னு சொல்லு. பேதமா அபேதமா? சரி, பேதம் எதனால் வந்தது? உபாதினால் வந்தது. அப்போ உபாதினால் வந்ததை ஆதார பொருளை வைக்க முடியுமாண்ணே? ஆதேய பொருளினுடைய தன்மையை ஆதாரத்துக்கு கொடுக்க முடியுமா? அது முடியாது. டேபிள் மேலே பழம் இருக்கிறதுனால டேபிளும் பழம்னு சொல்ல முடியுமா? டேபிள் ஆதாரம், ஆதேயம் அதில் தாங்கப்படுகின்ற ஒரு பொருள். ஆதாரம் ஆதேயம் நமக்கு நல்லா தெரியறதுனால ஆதாரமாக என் மீது தான் இந்த உபாதிகளெல்லாம் இருக்குது. அந்த உபாதி தர்மத்தை என் மீது சுமத்த முடியாது அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ, இந்த மனநத்தை நம்ம கைவிடக்கூடாது. இந்த ஆதாரமாகிய பொருள் அபேதம், ஆதேயமாகிய இருக்க உபாதிகளெல்லாம் பேதம். அதனால் அறிவும் பேதமாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிக்கிறீங்க. எங்கேயோ ரோடு கட்டாயிடுச்சு. 4 மணி கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் பேதமா அபேதமா? அபேதம். எதை வச்சு நிரூபிச்சிங்க அபேதம்னு? ஆமாம், அது அபேதங்கிறது ஆத்மா தவிர எல்லாமே
அப்போ உங்ககிட்ட பேத புத்தி எதனால் வந்தது? வேத புத்தி வந்து நம்ம இது இது ஆத்மாவும் நம்ம விடலும் சம்மந்தப்பட்டதுனால. சம்மந்தப்படுறது இருக்கட்டும், பேதம் எதனால் காரணம்? பேத காரணம் சொரூபத்திலா இந்த உடம்பிலா? கிடையாது. அப்போ உபாதியிலையும் உனக்கு இல்லாததிலும் இருக்கின்ற உபாதியை நீயும் சொல்ல முடியாது இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்கிறாரு. இப்படி விசாரணை செய்தோம்னா நீ கண்டுபிடிச்சிடலாம். நீ மனம் வாக்கால் நீ பண்ணிட்டீன்னா முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இது வந்து இந்த தேகம் முதலியதெல்லாம் நம்மளை வந்து குழப்புது, இந்த உபாதி தர்மங்கள் எல்லாம் பேதத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறார். அது மோக கலிதம் அப்படின்னு சொல்கிறார். மோக குண ஜால கலிதம் ரஜ்ஜு சர்ப்பவத் கல்பிதம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நல்லா நீங்கள் இதை சிந்திக்கணும். இந்த 2 லைனை மட்டும். எப்போ நமக்கு ஜகத்து மித்தியாங்கிறத வெறும் பேச்சுக்கு சொல்லக்கூடாது, ஆர்குமெண்டேட்டிவாக நீங்கள் உங்களுக்கு சொல்லணும். நான் பலமுறை ஆர்குமெண்டேட்டிவ் சொல்லியிருக்கிறேன். ஆத்மாவும் அபேதமாக இருக்குது. அபேதம்னு சொன்னாதான் பரமாத்மாவுக்கும் எனக்கு வித்தியாசம் வராதுன்னு போயிடும். பேதம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படி அப்போ உங்களுக்கு எப்படி சாயுஜ்யம் கிடைக்கும்? எப்படி கைவல்யம் கிடைக்கும்? நீங்கள் எப்படி மோட்சம் அடைய முடியும்? மோட்சம் அடைறதுக்கு ஒரே ஒரு பிடிமானமே அபேதவாதம் தானே. இந்த அபேதம் தானே நமக்கு வந்து அத்வைதம்னு பேரால் சொல்லப்படுது. இரண்டற்றதுன்னு சொல்லப்படும். இரண்டுன்றது எப்படி? சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதம் தான். அந்த 2வது இப்படி தான் இருக்க முடியும். இதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம மனனம் செய்து சந்தேகம் இல்லாமல் நான் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிக்கணும். பரமாத்மா இருன்னு கூட நான் சொல்லலை. பரமாத்மாங்கிறது நீ ஒத்துக்க, முதல்ல அழியாதவன்றது ஒத்துக்க. இப்போ சேகர்ஜி சொல்கிறாரு, அவர் ஆதாரபூர்வமாக அவர் நிரூபிச்சுக்கிட்டார். அவர் இனிமேல் அவரை வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலோ அடித்து போட்டாலோ நரகத்தில் போட்டால் கூட நான் பரமாத்மான்னு தான் சொல்லுவார். நீ நீ ஜீவாத்மான்னு ஒத்துக்கிட்டுனா நரகத்துலேருந்து நான் வெளியே கொண்டு வந்துடுவேன், ஒத்துக்கிறியா அப்படின்னு. ஒத்துக்கோமா? இது நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை, அறிவின் அடிப்படையில். அப்போ ஏதோ விதத்தில் நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க. ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் ரெண்டுமே சொரூபத்தில் ஒன்று என்றால் ஏதோ ஒரு வித்தியாசம்னா சஜாதிய வித்தியாசம் இருக்கணும். இல்லை, பரமாத்மா இது 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 பரமாத்மா, இது ஜீவாத்மான்னு 2 வச்சிட்டோம்னா ஏதாவது வித்தியாசம் காட்டணும். வித்தியாசம் காட்டுறது தான் சஜாதியம் விஜாதியம் ஸ்வகதம். என்ன வித்தியாசம் காட்ட போறீங்க? அதெல்லாம் தாராளமாக செய்யுங்க. அந்த ஆமாம், இந்த பூஜை பண்ணுறவன் கட்டாயமே பரமாத்மாவுக்கு வேறானது தான். ஆனால் உங்களுடைய சொரூபம் எதுங்கிறது தான் நீங்கள் சொல்லணும். அதனால் பூஜை விட்டுறக்கூடாது. பூஜை செய்யும் பொழுது பூஜை செய்கிறது யார்? ஆத்மா பண்ணுது. இந்த 2வது அறிவு தானே. அப்போ 2 அறிவு நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? பேத அறிவும் இருக்குது, அபேத அறிவும் இருக்கிறது. 2 அறிவு இல்லை. இப்போ பேத அறிவில் இருந்து கொண்டு நான் இறைவனை நான் வணங்குகிறேன். அபேத ஞானத்தில் உலகமே இல்லை, நான் அப்போ சமாதியில் இருப்பேன். நிர்விகல்பத்தை தான் அப்படி இருப்பேன். விகல்பத்தில் நாம் எப்படி நான் நிர்விகல்பமாக இருக்க முடியும்? விகல்பமாக இருந்து நிர்விகல்பம் எப்படி சொல்? அப்போ அதே மாதிரி சோறு தின்னும் போதும் சொல்லலாம் இல்லை, நான் அப்போ மட்டும் நீங்கள் பரமாத்மாவில் ஜீவாத்மாவாயிடுறீங்கல்ல. இப்போ பூஜை பண்ணும்போது மட்டும் ஏன் அது சொல்லக்கூடாது? தாராளமாக சோத்தில் நம்ம காட்டக்கூடிய பேதத்தை பக்தியிலையும் காட்டினாதான் இங்கே பசியாறலாம், அங்கே நாம் வந்து இறைவனுடைய அனுக்கிரகத்தை நம்ம பெறலாம். அப்போ தான் நமக்கு சமாதியும் நிலைக்கும். இல்லைனா சமாதிக்கே வழி இல்லாமல் போயிடும். நான் இருக்கிறேன்ற உணர்வு கண்ணை திறந்திருக்கும் போது இருக்கணும். வெறும் சப்தத்தால் மட்டுமே நாம் வந்து அபேதம்னு சொல்லக்கூடாது. திருஷ்ய அனுவித்த சமாதியில் இருக்கணும். சப்த அனுவித்த சமாதி சுலபம். சப்தத்தினா ஸ்ருதின மனசை கொண்டு நான் எப்படி குரு சொன்னாருன்னு. ஆனால் திருஷ்ய அனுவித்தம் கண்ணையும் காதையும் திறந்துக்கிட்டு ஜாக்கிரதையிலே நாம் அபேதமாக இருக்கணும்னா அப்போ நாம் பக்தியில் நம்ம கொஞ்சம் பூஜை பண்ணால் தான் நல்லது. அப்புறம் நம்ம வந்த பிறகு தானாக பூஜை கைவிட்டு போயிடும், தானாக போகும். அது போகும்போது தான் நாங்கள் விடணுமே தவிர நம்ம ஞானி நான் விட்டுட்டேன்னு விடக்கூடாது. தானாக என்னைக்கு போகுதோ அது வரைக்கும் செய்யுங்க. தானாக போகும் ஒரு நாள்.
போக விட்டாலும் பரவாயில்ல, செய்துகிட்டே இருங்க. என்ன காரணத்தை கொண்டோ நாம் வந்து இறைவனை வணங்குவதோ பக்தி செய்வதையோ நம்ம விட்டுறவே கூடாது. சிஷ்டாச்சாரத்துக்காக மக்கள்லாம் அவங்க நம்மளை உதாரணமாக வச்சுருக்கிறாங்க. மனுஷா அனுவர்த்தந்தே அப்படிங்கிறார். பும்சான் அனுவர்த்தந்தே, என்னை தான் அவங்க எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. நான் ஒரு கணமும் நான் கர்மம் ஆற்றாமல் இருந்தேன்னா மற்றவங்களும் அதையே அவங்க எடுத்துக்குவாங்க. நான் யோகி அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அவர் யோகா மாதிரி இருந்துட்டு, அப்படி கண்ணன் இல்லையே. எங்கேயாவது கண்ணன் யோகத்தில் பார்த்துருக்கீங்களா? எந்த சிலையாவது யோக நிலையில் கண்ணனை பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அவன் ஆனந்தபூர்வமாக கர்மயோகியாக வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். நம்ம வீட்டில் சிஸ்டமேட்டிக்காக பூஜை பண்ணலன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பிடிப்பாகவே வரமாட்டாங்க. அதுக்காகவாவது நாங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன் கை தன் வேலையை செய்யட்டுமே? கைக்கு இதை தவிர வேறு உன்னதமான வேலை என்ன இருக்குது? ஒரு ஞானி கையால் செய்கிறதுல அவன் கையால் செய்யாமல் இருக்கிறான், வாயால் பேசாமல் இருக்கிறான், மனசாமல் சிந்திக்காமல் இருக்கிறான். சரி, அவன் கையாலும் மனசாலும் வாக்காலும் செயல் செய்யும் பொழுது அதில் உன்னதமான செயல் எதுன்னு நீங்களே சொல்லுங்கள். பக்தி தவிர வேற என்னங்க இருக்குது? அப்போ ஞானி தான் பக்தி செய்கிறவன். மற்றவங்கெல்லாம் அது கர்மமாக செய்கிறாங்க. அவன் சுலபம், அவனுடைய வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது. அது சரி, ஒரு ஞானி நான் தான் பரமாத்மான்ட்டான். அப்போ கையால் எதுவும் செய்கிறது இல்லையா? வாயால் எதுவும் பேசுறது இல்லையா? இப்போ மனசால் எதுவும் நினைக்கிறது இல்லையா? அப்போ என்ன நினைக்கிறான்? ஏதாவது கிடைக்குமா, தப்பிச்சிக்கலாமா, இன்னும் ஏதாவது நாலு கிடைக்குமான்னு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஞானியா? அவன் ஞானியா? அப்போ இல்லை. அப்போ ஞானி தான் உண்மையிலே முழு நேரம் பக்தி பண்ணுறவனாக இருப்பான். அவன் தான் கோயில்னு அலைவரனாக இருப்பான். அவன் தெரிஞ்சு தான் போகிறான். எனக்கு கையும் வாயும் சும்மா இருக்காது, இதுதான் பெஸ்ட்டு, எனக்கு நிஷ்டைக்கு இதுதான் எனக்கு பெஸ்ட்டு. இப்போ வந்து கோயிலுக்கு போகிறான், பூஜை பண்ணுறான். அவன் என்ன சிந்திப்பான்? கடவுளை பற்றி தான் சிந்திப்பான். எப்படிப்பட்டவனா சிந்திப்பார்? எனக்கும் அவருக்கு வேறுபாடு இல்லாத ஒரு பொருளை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கறது ஒரு நேரம் கிடைக்குது இல்லை? அப்போது நாம் வந்து பெல் அடிக்கும் போதும் போகும்போது நானும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் ஜகத்தாக இருக்கிறார், நான் சரீரமாக இருக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஜகத்தும் சரீரம் செய்ய வேண்டியதில் உன்னதமான காரியத்தை செய்துட்டு போகட்டும். சரிங்க. 36வது விஷ்ணு வித்யாதி சதாபிதான லட்சியம். இது ஒரு லைன் தான், ஒரு மந்திரம். விஷ்ணு என்பவர் உங்களுக்கு தெரியும். வித்யாதிங்கிற பிரம்மா, ஆதிங்கிறதுல நம்ம ருத்ரனையும் போட்டுக்கணும். இப்போ 3 பேரையும் இவங்க சொல்கிறாங்க. விஷ்ணு வித்யாதி, ஆதி போட்டோம்னா ஒன்று சேர்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த 3 பேர் தான் சொன்னல. சதாபிதானம், அபிதானம்னா பெயர்கள். அபிதான சிந்தாமணி அப்படின்னு ஒரு புக்கு பார்த்துருக்கீங்களா? மேலே லைப்ரரியில் வச்சுருக்கேன். எல்லா பேர்களுக்கும் விளக்கம் இருக்குது. அதில் பேர்களுக்கு விளக்கம் கொடுக்குற புக் அது. அபிதான சிந்தாமணி, சூடாமணி சிந்தாமணின்னு பேர். அபிதானம்னு பேர். அபிதேயன பேருக்கு உரியவர். அபிதானம் அபிதேயம். சதாபிதானம், நூற்றுக்கணக்கான பேர்களும் கூட என்ன அர்த்தமோ அந்த அபிதேயம் ஒன்றுதான், பரமாத்மா ஒன்றுதான். அது பல பேரால் குறிப்பிடப்படுகிறது. அதெல்லாம் உபாதிகள். சிருஷ்டி உபாதிக்கு பிரம்மா, சிதி உபாதிக்கு விஷ்ணு, லய உபாதிக்கு ருத்ரன், அனுக்கிரக உபாதிக்கு சதாசிவன், இப்படின்னு நம்ம மகேஸ்வரன், அனுக்கிறது சதாசிவன், மறைப்புக்கு அவர் தானே மறைக்கிறார். அப்போ நமக்கு 2 அவஸ்தா இருக்குது, அஞ்ஞான அவஸ்தா, ஞான அவஸ்தா. அஞ்ஞான அவஸ்தாவில் இருக்கக்கூடிய 3 பேர் இருக்கிறாங்க. ஞான அவஸ்தா வந்துச்சுன்னா அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்கும் மறைப்பை நீக்கிறதுக்கும் சதாசிவனும் அனுக்கிரகமும் செய்கிறாங்கள பார்க்குறோம். இதுதான் பஞ்சகிருத்தியங்கிறோம். இந்த 5 காரியங்களும் செய்கின்ற நிலையில் உபாதி தர்மத்தில் பார்க்கும் பொழுது எண்ணற்ற பேர்களை நம்ம பார்க்குறோம். ஆஞ்சநேயர்ன்றோம், கணபதிங்கிறோம், ராமருங்கிறோம், கிருஷ்ணருங்கிறோம். இதெல்லா பேர்களுமே ஒரு பொருளை குறித்து தான் அப்படின்னு சொல்லுது. விஷ்ணு வித்யாதி எந்த சதாபிலட்சணம், சதாபிதான லட்சணம், ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பெயர்களுக்கு உரியது அது ஒன்று தான். இப்போ எனக்கு என்ன பேர் வச்சுருக்காங்களே சார்னா அதுவும் அதுதான்.
இப்போ இத்தனை கோடி 8 பில்லியன் ஜனங்களும் ஆதாரில் வெவ்வேறு பேர் கொடுத்துருக்குறாங்கன்னா அதுவும் இறைவன் பேர் தான். இல்லையே நாங்கள் கல்லுன்னு பேர் வச்சுருக்கிறோம். ஏன்னா பீட்டர்னு சில பேர் வச்சுருக்குறாங்க. பீட்டர்னு பேர் வச்சுருக்குறாங்களே. தமிழில் கல்லுன்னு ஒரு ஒருத்தனுக்கு பேர் இருக்குல்ல, கல்லப்பன்னு ஒருத்தர் பேர். அவர் பேரில் கல்லப்ப பவனம்னு வச்சுருக்குறாங்க. அப்போ கல்லுன்னு ஒரு பேர் நம்ம ஊரில் இருக்குது இல்லையா. ரோமன் கேத்தாலிக்ஸ் எல்லாம் கூட பீட்டர்னு பேர் வைக்கிறாங்க. அவர் ஒரு அப்போஸ்டல். பீட்டர்னா என்ன அர்த்தம்? பெட்ரின்னு அர்த்தம். பெட்ரின்னா கல், பெட்ரிஃபிகேஷன். கல்லுலேருந்து வரதுனால பெட்ரோல் அப்படின்னு பேர். மண்ணிலேருந்து எடுக்கிறதுனால அது மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சீமையில் வந்தால் சீமெண்ணெய். இப்போ பீட்டருங்கிறது என்ன? கல். என்னம்மா எனக்கு கல்லுன்னு பேர் வச்சுருக்கிறேன்னு. சரி பீட்டர்னு வச்சுக்க, சந்தோஷம். சில பேர் சாண்டுங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. வெளிநாட்டில் எல்லா பேரும் இருக்குது. தண்ணி எல்லாமே இருக்குது. அப்போ அதனால் எல்லாருடைய பெயர்களுமே எந்த நாமரூபமே எந்த நாமமோ அவர் நாமந்தான். ஒரே அபிதானந்தான், ஒரே அபிதேயந்தான். ஆமாம், எல்லா நாமரூபங்களும் அதை தான் குறிக்குது. அவரே தான். ஆமாம், கீச்சின்னு கிளி கூறினாலும் அவர் தான். கீசு என்று ஆணை சாத்தான் கத்திட்டு இருக்குமா, அது அவர் பேரை தான் சொல்லுது. 38வது சூன்யம் ந சங்கேத பரமேஸ்வர சத்தா. சரி, 38வது மந்திரம் புதுசாக சொல்லுது. நம்ம பேரெல்லாம் சொன்னீங்கல்ல, எல்லாமே அவர் தான். சரி, சூன்யம்னு ஒரு பேர் வச்சுருக்குமே, மாட்டிக்கிட்டீங்களா? அது கடவுள் கிடையாது இல்லை. சூன்யம்னா என்ன? இல்லாதது. அவர் சொல்ல சூன்யம் ந சங்கேத, அது சாங்கியம் சொல்லுகின்ற எண்கள். சாங்கியம்னா எண்ணிக்கையை பற்றி பேசுறது, கணக்கர்னு பேர் சாங்கியர்களுக்கு. சாங்கியம் பார்க்காதன்னா கணக்கு பார்க்காதேன்னு அர்த்தம். இந்த சாங்கியர்கள் சூன்யங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பூஜ்ஜியம் அது போட்டால் தானே நம்ம தசமஸ்தானம்லாம் வரணும். 10 முடித்தோடனே 11 ஆரம்பிக்கிறோம். இந்த தசமம் இல்லாதவங்க இருக்கிறாங்க பாருங்கள், மாயன் அஸ்டெக் போனக்கூடிய அவங்கெல்லாம் ரொம்ப சிக்கலுங்க. 16 தான் அவங்க அடிப்படையாக வச்சுருந்தாங்க. 16க்கு அப்புறம் தான் 17 தான் அவங்களுக்கு 1, 11. கொஞ்சம் உங்களுக்கு குழம்புது இல்லை? நம்ம குழந்தையிலேருந்து நம்ம பாரத நாட்டில் 0 பயன்படுத்தி தசமத்துக்கு வந்துட்டோம். அவங்க 16, 64 யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. 64 வந்தால் தான் எண்ணிக்கை முடியுது. அப்புறம் தான் 64க்கு அப்புறம் இன்னொன்று. அப்புறம் 1000 அர்த்தம் அவங்களுக்கு, 100 அர்த்தம். 64 சேர்ந்தால் தான் அவங்களுக்கு 10 ஆகும். 64 தான் 10 அவங்களுக்கு. 100ன்னா 64. அப்போ 640 தான் அவங்களுக்கு 100. அப்போ 6400 தான் அவங்களுக்கு 1000. இப்போ 2 பேரும் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது? அதனால் இன்டர்நேஷ்னல் எல்லாருமே இந்திய பாரத நம்பரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இது தெரியாமல் அரபிக் நியூமரலுங்கிறாங்க. அவன் அரேபியன் பயன்படுத்துறது பயன். அரேபியன் நம்ம அங்கே இருந்தவன் பாரத நாட்டு மக்கள் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க, அதை அவன் காப்பி அடிச்சிட்டான். அப்போ வேதத்தெல்லாம் பார்த்துருக்கணும். இப்போ தசமங்கிறது எங்கேருந்து வருது? 10ங்கிறதுல எங்கேருந்து வருது? 10 தானே அடிப்படை நமக்கு. வேதத்தில் தான் அங்கே 10ன்னு வருது. அப்போ சூன்யங்கிறது சாங்கியர்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லாததுன்னு நினச்சிக்க வேண்டாம். பரமேஸ்வர சத்தா, அதுக்கு பூஜ்யம்னு பேர், வணங்கத்தக்கது. அதுதான் சூன்யம் அப்படின்னு சொல்கிறார். சூன்யம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏதும் இல்லாததுன்னு அர்த்தம். இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை, ஏதும் இல்லாததுன்னு ஒன்று இருக்குது. அப்போ ஏதும் இல்லாததுன்னா ஜெகத் இல்லாதது, அவசாத்திரயம் இல்லாதது, சரீரத்திரயம் இல்லாதது, சத்வரச குணம் இல்லாததுன்னு ஒன்று இருக்குல்ல. அது பேர் அது சத்தா சூன்யம் இல்லை, குணசூன்யம், சிருஷ்டி சூன்யம் அப்படி சொல்லணும். அந்த இடத்துல நீ எடுத்துக்க. அதனால் நீங்கள் கடவுளை யாராவது ஒருத்தர் எல்லா பேரும் அவருதுன்னு சொல்லிட்டீங்க, சூன்யம்னு ஒரு பேர் அவருக்குனாக்கா அவர் இல்லாதவர் ஆகிடுவார் அப்படின்னு பயந்துடாத. அவர் பரமேஸ்வர சத்தா அப்படின்னு புரிஞ்சுக்க. அதுக்கு தான் சூன்யம்னு பேர். என்ன சூன்யம்னா ரகிதம், சகத விஜாதிய சுகத பேத ரகிதம், அது பேர் ரகிதம்ங்கிறது சூன்யம் போடணும், இல்லாதது.
அவருக்கு இந்த ஞானிக்கு ஏதாவது மடம் இருக்குதா? இப்போ இதெல்லாம் ஞானியை தான் பரமாத்மாவும் பேசிகிட்டு இருக்கிறார் அவர். இந்த உபநிஷத்தை ஞானியும் பேசுது, பரமாத்மா. அது ஒன்றும் பேதம் கற்பிக்கலை. அவருக்கு எங்கே தங்கிறது மடம் எதா இருக்குதுன்னா, சத்திய சித்த யோகா மட, சத்தியத்திலேயே அமர்ந்திருப்பது தான் ஒரு மடம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சத்திய சித்தையோ யோக மடக. அவர் தங்கி இருக்க எப்பொழுதும் அவர் எந்த மடத்தில் இருப்பாருன்னு கேட்குறேன். அவர் சொந்த மடத்தில் தான் இருப்பார். அது எந்த பேர்? அதுக்கு எதாவது மடத்துக்கு எதாவது சொந்தமாக மடம் கட்டி வச்சிருக்கிறாருன்னா அது சித்த யோகங்கிற மடம். அதுனா சித்த யோகம், நம்ம மரண யோகம் சித்த யோகம்னு சொல்கிறாங்களே. சித்த யோகம் நாம இருக்கிற நேரம் தான். சித்த யோகம் கூடிய நிர்ணயம் நாம இருக்கிற நேரம். மரண யோகத்தில் பயந்த நேரம். அதுலலாம் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அமரபதம் தத் ஸ்வரூபம். சரி, அவருடைய பதம் எங்கே, எந்த மாதிரி இருப்பார், எந்த பதத்தில் இருப்பார் அப்படின்னு கேட்பாங்க. மடத்தை காட்டிட்டீங்க, எந்த உட்கார்ந்துருப்பாரா படுத்திருப்பாரா எப்படி இருப்பாருன்னு. அவர் அமரபதம், அவர் சாகா நிலையில் இருக்கிறது தான் அவருடைய பதம், அவருடைய ஸ்வரூபம். ஏதாவது மந்திரங்கிந்திரம் சொல்லிட்டு இருப்பாருங்களா அப்படின்னு இன்னும் கேட்கறத விட மாட்டேங்கிறாங்க. அப்படி ஏதாவது கேட்டிங்கன்னா அஜபா, காயத்ரி. காயத்ரி தான் அவருடைய. மற்றவங்களாம் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க, இவர் அஜபா தான் அவருக்கு காயத்ரியா. அஜபான்னா என்னது? ஆமாம், ஜபிக்கிறது, ஆனால் ஜபம் இல்லாமல் சோகம் அப்படின்ற சுவாச காற்று தான் ஜபமா. அதுக்குன்னு ஒரு ஜபம் சொல்ல வேண்டியது இல்லை, மூச்சு போயிட்டு வருதில்ல, சோகம் ஹம்சம், அது பேர் அஜபான் பேர். அப்போ என்ன, அவர் ஒன்றும் பண்ணுறதில்ல, மூச்சு விட்டுட்டு இருக்கிறார். அது என்ன மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாரா. அஜபா காயத்ரி. அவஸ்தா தான் இருக்குங்களா, நனவு கனவு அப்படின்னு. உன்மணி அவஸ்தா, உன்மணி பாவம். இந்த அவஸ்தைகளால் இல்லாதது தான் அவருடைய அவஸ்தையாம். இந்த மனதில் இருக்கக்கூடிய உண்மணிய நிலை, அமனிய பாவம், அது எந்த அவஸ்தா பண்ணல, அது சமாதி. அந்த சமாதி தான் அவருடைய அவஸ்தா. உண்மணி உள்மனமா, மனம் உள் நுழைந்த, உண்மணி உள் நுழைந்த, மனமற்ற. ஏதாவது தேவதா ஏதாவது வணங்குவாரா அப்படின்னு சொல்லும்போது அத்வைத சதானந்தோ தேவதா. அவர் வணங்குகின்ற ஒரே தேவதை அத்வைதம் தான், தான் தான். இரண்டற்ற தன்னை தான் அவர் வணங்கி கொண்டிருக்கிறார் சதா. அதுவும் ஆனந்தம், அத்வைத ஆனந்தம். நம்முடைய இப்போ நம்ம அறிவு மட்டும் சஜாதிய விஜாதியம் சுகத பேதம் சொல்கிறோம் இல்லையா, ஆனந்தமும் அப்படி தான். உங்கள் ஆனந்தம் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஆத்மா ஆனந்தம்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? கூடி குறையாமல் விதவிதமான ஆனந்தமாக இருக்கக்கூடாது. இந்த ஆனந்தம் பலாப்பழ ஆனந்தம், மாம்பழ ஆனந்தம்லாம் கூட இருக்கக்கூடாது. ஆனந்தத்துக்குள்ளேயே கூடி குறைச்சலும் இருக்கக்கூடாது, சுகத பேதம் இருக்கக்கூடாது. அது வேறு விதமான ஆனந்தம்னு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆனந்த பேதமும் மற்றது தான். இப்போ சித்து பேதமும் மற்றது, ஆனந்த பேதமும் மற்றதை அவர் சொல்கிறார். அதுதான் அவருடைய தேவதா. அவர் ஏதாவது நியமம் பண்ணுவாருங்களா? நியம நிஷ்டையெல்லாம் சொல்கிறாங்களே, 3 தடவை குளிக்கிறாங்க, அப்புறம் அவங்க ருத்ராட்சம் உருட்டுவாங்க, அப்புறம் ஏதாவது எழுந்து 3 தடவை சுற்றிட்டு வருவாங்க, கிரிவலம் வர்றது, தலைக்கீழே நிற்கிறது, இது மாதிரி ஏதாவது நியதி இருக்குதா அப்படின்றார். நியமக ஸ்வாந்தந்திரிய நிக்கிரக. சுவாதந்திரியம் இருக்குல்ல, ஸ்வ அதந்திரிய நிக்கிரக நியம. ஆமாம், அவர் நியமமே எதுவும் செய்யாமல் இருக்கிறது தானே. ஸ்வ அதந்திரிய, எந்த காரியமும் செய்யாமல் தான் மட்டுமாக ஒன்று செய்யாமல் இருப்பது தான் அவருடைய நியமமாக. அப்போ நியமம்னா நம்ம எழுந்துக்கிறது, போகிறது, ஆசனம் 5 மணிக்கு அது செய்வார் சார், 7 மணிக்கு அப்படி பண்ணுவார், அப்புறம் இப்போ தான் அவர் தண்ணி குடிப்பார் அப்படின்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த சுவாமிஜிக்கு அது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆமாம் போட்டுடுவாங்க. இப்போ நீங்கள் பேரூர் போனீங்க, சுவாமி போனோம்னா அவர் இப்போ நீங்கள் சுவாமியை பார்க்க முடியாது சார், 2லேருந்து 3 மணிக்கு அவர் தரிசனம் கொடுப்பார், அப்போ மட்டும் நீங்கள் அந்த ஹாலுக்கு போய் பார்க்கலாம் தான். மீதி இல்லைன்னா இதை ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ஏகப்பட்ட நியமம். இந்த சாமி எப்போ வேணா பார்க்கலாம். அவர் நிர்வாணத்தில் இருக்கிறார். அதனால் அவருக்கு
பார்க்கக்கூடாத நேரம், பார்க்குற நேரம்லாம் கிடையாது. சரி, ஏதாவது அக்னி கிக்னி கொளுத்தி ஏதாவது தீபகீபம் பண்ணுவாரா? தீப்பெட்டி சகிதமாக சில பேர் இருப்பாங்க. சில பேர் இன்றைக்கி அவர் வந்து விளக்கு பூஜை, இன்றைக்கி மௌன விரதம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதையாவது எரிப்பாருங்களா? தகனம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது அக்னிஹோத்திரம், நெய் விட்டு எரிக்கிறது, அதாவது செய்துட்டு இருப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. மாயா, மமதா, அகங்கார, தகனம், எப்போ ஒரே ஹோமம் தான் பண்ணிட்டு இருக்கிறார். அதில் எரிக்கிறதெல்லாம் மாயையும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் எரிக்கிறது தான் வேலை. எங்கேயாவது எரிஞ்சுதுன்னா இந்த டப்புன்னு நெருப்பில் போட்டுருவார். அகங்காரம் எழுந்துதா, அடி டார்ச் லைட்டை. மமகாரம் எழுந்துதா, அடி கொல்லிக்கட்டையை, அப்படியே ஒரு சூடு வச்சுக்குவார். அதுதான் அவருடைய அன்றாடம் செய்கின்ற. அப்புறம் மாயா எழுந்துடுச்சா, மாயான்னா நான் சரீரம் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சா, உடனடியாக அதுதான் தகனம். இதே தான் அவர் பொழுது இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறாரு. என்ன நியமம், என்ன அவருக்கு தேவதா, அவருடைய காயத்ரி ஜபம் என்ன, அநியாயத்துக்கு இப்படி இந்த உபனிஷத்து. ஸ்வேச்சாச்சார ஸ்வபாவோ மோக்ஷः பரம் பிரம்ம. அப்புறம் அவர் என்ன தான் ஆச்சாரம்ன்றாரு. சுபாவமாக என்ன நடக்குதோ அதெல்லாம் அவருடைய ஆச்சாரம் தான். சுபாவம் என்ன நடக்குதுன்னா, காற்று வீசுதுங்கன்னா அது சுபாவமா, அது ஒரு ஆச்சாரம். அக்னி சுடுமா, அதுக்கு ஏதாவது என்ன சுபாவமோ. இப்போ ஏன் அப்படி இப்போ நீங்கள் சொல்லவே ஒன்றுமே இல்லை உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு, அது சுபாவம். ஏன்னா சரியான உட்காந்துட்டு இருக்கோம். இல்லைங்க சார், அவர் வந்து ஒரு நியமத்தில் இருக்கார், படுத்துட்டார், அந்த நியமத்துக்கு போயிட்டார், அது சுபாவம். சார் சுபாவம்னா எல்லாத்தையும் சுபாவங்கிறீங்களே, சுபாவம். அவருக்குன்னு ஒரு சுபாவம் கிடையாது. சுய ஆச்சாரம். இந்த உடம்புல அவர் என்னென்ன ஆச்சாரம் நடக்கிறாரா அதோட சுபாவம். அவர் எப்போவுமே நடந்துட்டு இருப்பார் சார், இப்போ நீங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னு, இதுவும் சுபாவம். இப்போ நம்ம சுபாவம்னா எப்பொழுதுமே கூட இருக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்க, அவர் என்னென்ன சுய ஆச்சாரம் பண்ணுறாரோ. குளிக்காமல் இருக்கிறார், சுபாவம். இன்றைக்கி 3 தடவை குளிச்சிருக்கிறார், சுபாவம். நம்ம பார்த்தோம், நம்ம இந்த கோடி சாமியை கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கிறார் அவர். புறவிப்பாளையத்தில் இதை படிக்கும் போதெல்லாம் அவர் தான் எனக்கு ஞானம் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் அவரை பார்க்க போனோம். அப்புறம் ஒருத்தர் ரகசியமாக அந்த உதவி ஆள் ஒருத்தர் பாரு, அவர் சாப்பிட்டாருன்னா டாய்லெட்டுக்கு கொண்டு போய் போகணுமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எழுந்தபடியே மாடு மாதிரி போயிடுவார் சார், இப்படியே தான் சொன்னான். இப்போ உண்மையிலே இவர் வந்து சரீரம் கடந்த நிலையில் தான் இருக்கிறாரு. இவர் நோயாளி கிடையாது, புத்தி பேதளத்தில் கிடைக்கிறவனும் கிடையாது. எப்பவுமே இந்த அவர் ஆச்சாரம்னு ஒன்றும் கிடையாது, அனுஷ்டானம் ஒன்றும் கிடையாது. அப்போது என்ன தான் அவருடைய ஆச்சாரம்னா, மோக்ஷ பரம் பிரம்மம், மோட்சத்தில் இருக்கிறது தான் ஒரு ஆச்சாரம். பரம்பிரம்மம் என்ன ஆச்சாரத்தில்னு கேளுங்க, ஒரு ஆச்சாரமும் கிடையாது. ஆச்சார அனுஷ்டானம் இல்லாதவன். அதுதான் அவனுக்கு பித்தன் மாதிரியும் பேயன் மாதிரியும், பித்தா பிறை சூடி பேயனை, பித்தா பேயனை எல்லாம் திட்டுறாங்க. கண்டபடி ஒருத்தன் காலால் மிதிக்கிறான், கண்ணப்பன். காண்டிபத்தில் ஒருத்தன் அடித்தான், வில்லாலே மண்டையில் பட்டாருன்னு அடிச்சிட்டான் சிவன். சண்டை போட்டு ஒரு பன்றிக்கு சண்டை போட்டாங்க. ஒரு பன்றி வந்துடுச்சு, அவனை வேடவன், இவனும் காட்டில் இருக்கிறவன் தானே, அவன் வந்து தவம் பண்ண போயிட்டான். அப்போது அர்ஜுனன் இந்த 12 வருஷத்தில் ஒரு தவம் பண்ணுறதுக்கு அவங்க அனுப்பி விட்டாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரே பன்றிக்கு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீ வந்து நான் வந்து சொல்லும்போது வெள்ளாலேயே அடிச்சிட்டான். அப்புறம் பரமேஸ்வரன் பார்த்தாரு, நீ தகுதியான ஆள் தான், இந்த வில்லுக்கு பாசுபதாஸ்திரம்னு கொடுத்துட்டு போயிட்டார். அதுதான் அவருடைய அடையாளம். பிஞ்சகன் தாள் அப்படின்னா, பிஞ்சகன்னா அந்த திரிசூலம் மாதிரி வச்சிருப்பார், அது ஒரு ஆயுதம். மோட்ச பரம்பிரம்மம் தான் அவருடைய ஆச்சாரங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கற்பனை பண்ணாதீங்க எப்படி இருப்பாருன்னு. ஒரு உதாரணம் அழகாக சொல்லுது. ப்ளவ பத்து சரணம்
பிளவவத்து சரணம். இந்த போட்டு ஒன்று துடுப்பு போடாமல் நதியில் இருந்தால் எப்படி இருக்கும்? பிளவம்னா போட், பிளவவத் சரணம். அவர் கடந்த அந்த பின்கால வாழ்க்கையை அவர் போராடாமல், எதிர்நீச்சல் போடாமல், சரி நீ தண்ணி வழியாகவும் போனோம், அதுக்கும் முயற்சி இல்லை. சில பேர் தண்ணி வழியே போனால் கூட அவசர அவசரமாக துடுப்பு வேற போடுவாங்க. அதுதான் எடுத்துகிட்டு போத. ஒரு படகு எப்படி சலனம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல், தண்ணி வேற நான் வேறுன்னு இல்லாமல் அது பாட்டுட்டு இருக்கிறதோ அப்படி இருப்பான். பிளவவத் சரணம். சரி, கடைசியில் அவர் எப்படி தான் முடிப்பார்? நாங்கள்லாம் செத்து போகிறோமே, அதாவது இருக்கும் வாய் திறந்துட்டு விழுவாரா, அப்படி விரைப்பாக தூங்குவாரா, இல்லை மரணம் அடைஞ்சு ஏதாவது ரயில்வே கேட்டில் அடிபட்டு செத்து போவாரா? இந்த முனிவர், இந்த ஞானி, அவருக்கு ஏதாவது மரணம்ங்கிறது ஒரு விசேஷமான ஒரு மரணம், அப்படி ஆத்மஜோதி வானத்தில் போய் கலக்கிற மாதிரி இருக்குமா? அல்லது பஞ்சபூதங்கள் அப்படியே கரைஞ்சிட்டு கண்ணுக்கே தெரியாமல் ஒருத்தர் சொன்னார், பட்டினத்தார் தான் இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு, அவர் பஞ்சபூதங்களை அப்படியே காற்றுல கரைச்சவர். அப்புறம் இவங்க வேறு சொல்லிடுவாங்க, எங்கள் குருநாதை விட ஜோதியில் கலந்து, அந்த ஜோதி போச்சு இல்லை, அது கூட கிடையாதுங்க பட்டினத்தார். ஜோதி ஜோதியோடு கலந்தாருன்னா கூட ஒரு பிரச்சனை. அந்த ஜோதியும் ஜோதிங்கிறது அக்னி தானே, நாங்கள் பஞ்சபூதமே எல்லாம் போயிட்டாருங்க பட்னிய அப்படின்னு அவர் ஒருத்தர் நேத்தான் சொன்னார். அதான் உயர்ந்த நிலை அப்படின்னு அவர் பட்டினத்தாருடைய உபாசகர், அவருடைய குருநாதர் அப்படிப்பட்டவர் ஒன்று சொல்கிறார். அப்போ குருநாதர் போனால் நீ போவியா? அந்தே பிரம்ம அகண்டாகாரம். அவர் உடம்பு எங்கே போச்சு, எங்கே வந்துட்டு, சண்டாளன் வீட்டில் இருந்ததா, ரயிலில் அடிபட்டுதா, நோய் நொடியில் செத்தா, கேன்சரில் செத்துதா, வாந்தி பேதியில் போனாரா, வெட்டி போட்டாங்களா, தூக்கு தண்டனை கொடுத்து அங்கே செத்தாரா? அவருடைய மரணம் அகண்டாகாரம். இப்போவே அவர் செத்துட்டாருன்னு அர்த்தம். இப்போவே அவர் செத்தவர் தான், அகண்டாகாரத்தில் இருக்கிறார். ஏதான் நிர்வாண தர்சனம் சிஷ்யம் புத்திரம் வினா நேதேயம் இது உபனிஷத்து, இது நிர்வாணோ உபனிஷத்து அப்படின்னு நிர்வாண உபனிஷத்து இவ்வாறு முடிகிறது. என்ன சொல்கிறதுன்னா, ஏதத் நிர்வாண தர்சனம், இந்த நிர்வாணத்தில் இருக்கின்ற ஒரு ஞானியன் அறிந்து கொண்ட இந்த தர்சனத்தை, இந்த ஞானத்தை, சிஷ்யம் புத்திரம் வினா, சிஷ்யனுக்கும் மகனுக்கும் தவிர ந தேயம், யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். மகனுக்கும் சிஷ்யனுக்கும் தரணும். அப்போ 2 பேர் இருக்கிறாங்களாண்ணா, சிஷ்யர்களாம் மகன் தான் அப்படி சொல்லணும். அப்போ சிஷ்யனே இல்லைன்னா மகனுக்கு கொடுத்துருவாரா? அப்படி அவன் சிஷ்யனானா கொடுப்பார். சிஷ்யனானால் தான் அவன் மகனே. மகன்றதுனால தன் உடம்புல பிறந்ததுன்றது உறவு கொண்டாடுறது கிடையாது. சிஷ்யம் புத்திரம் பினா, சிஷ்யனாக இருக்கின்ற மகனுக்கு, மகனாக இருந்தாலும் சிஷ்யனாக இருந்தால் மட்டுமே ந தேயம், மற்றவங்களுக்கு தரக்கூடாது, இது உபனிஷத்து அப்படின்னு. தரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, சிஷ்யனான பிறகு கொடு. இப்போ அதனால் நிறைய பேர், சுவாமி நாங்கள் யூடியூப்பில் கேட்டுட்ருக்கோன்னு வச்சுங்க, அது யூடியூப்பில் படித்தது சுவாமி எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு, நான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு ஒரு ஆசை இல்லாமல் இருக்கும் இல்லை. அதுக்காக வேண்டி ஒரு முறையாவது குருக்கிட்ட சிஷ்யனாக இருக்கிறத காட்டிக்கணும். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நான் இவர்கிட்ட படித்தேன், இவனுக்கு இவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. யூடியூப் சொல்லி கொடுத்ததுன்னு ஆகிடும். சில பேர் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய சுவாமிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த வேதாந்தாலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள குருவாக எடுத்துக்கவே முடியாது. ஒருவேளை நம்மளை குருவாக எடுத்துக்குவாரோ அவர்? நாம் போய் வீட்டில் போய் பார்க்க முடியுமா? அவர் ஆசிரமத்துக்கு போக முடியுமா? அவர் இருக்கக்கூடியதோ சங்கர மடம், சிருங்கேரி மடம், அதுக்குள்ளே வில்லைய விடுறதுக்கே பெரிய ஆளாயிடும். அவர்கிட்ட போய் பார்க்குறதுக்கு என்னென்ன ஆச்சாரம் இருக்குதோ, அவங்க
வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வர கேட்பாங்க சில சமயத்தில். நீங்கள்லாம் பார்க்க முடியாதுங்க, தூரம் நின்று அப்படி பார்த்துட்டு போங்க. அப்போ தூரம் நின்று பார்த்தது வந்து குரு உபதேசம் ஆகுமா? ஆகாதே. அதனால் எப்படியாவது ஒரு முறையாவது குருவை நாம் சந்திச்சிடணும், பார்த்துடணும். அவரோட ஒரு வார்த்தை, அவர் வந்து உபதேசம் கூட பண்ண மாட்டார். உன் பேர் என்னன்னு கேட்பார். என் பேர் கேட்டார் எனக்கு சொல்லிவிட்டு ரிப்பீட் பண்ணிவிட்டு அது சொன்னாருங்கிறதே வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு குருவிடம் உபதேசம் பற்றக்கூடிய அடையாளத்தை அது கொடுத்துரும். அப்போ தான் அந்த ஞானம் ஸ்திரமடையும். இல்லைன்னா யூடியூப்பில் கற்றுக்கிட்டேன் தான் இருக்கும். அப்போ யூடியூப் வந்து பிரம்மம் ஆகாது. அதே சப்தம் தான் அங்கே வருது, அதே உருவம் தான் வருது, அவர் தான் உங்களோட பேசுகிறார். ஆனாலும் நீங்கள் நேராக போய் ஸ்பரிசத்தினால தொட்டு அவர் காதுபட உனக்காக சொல்லும் பொழுது அது ஞானம் உதிக்குது. எனக்காக சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக வேண்டி எவ்வளோ ஏழைகளெல்லாம் பெண்களெல்லாம் குடும்பத்தினுடைய கட்டுப்பாடை மீறி ஒரு குருவை சந்திக்கிறதுக்கு வர முடியாது. அதுவே பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாயிடும். குருன்னு எங்கேயோ ஊரை சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெண்கள் எல்லாம் நிறைய பேர் குருவை சந்திக்க முடியாமலே கூட இந்த ஞானத்தை நழுவ விட்டுறாங்களே அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு இருந்தது. ஆண்கள் வந்து எங்கேருந்தோ பறந்து வந்துடுவாங்க. அதுக்காக வேண்டி தான் நம்ம சில ஊர்களுக்கு போய் தங்கி அவங்களுக்கு ஒரு நாளாவது அவங்கள பார்த்து உபதேசன்ற பேரில் அனுக்கிரகம் பண்ணிடுறது. அப்போ அவங்க வந்து நான் குருக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்பில் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. யூடியூப்பில் பார்த்த குரு தான் எனக்கு குருன்னு சொல்ல முடியாது. யூடியூப்பில் வெவ்வேறு பேர் குரு வராங்க. அதுக்கு உங்களுக்கெல்லாம் கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம சரீரம் இருக்கும்போது அதை கொண்டு போயிடுறோம். அதுக்காக தான் சந்திரசேகர சரஸ்வதி நாடெல்லாம் சுற்றினார். பகவானே கோயிலில் இருந்தால் கூட ஒரு உழவனோ ஒரு நெசவாளியோ அல்லது செருப்பு தைக்கிறவனோ பறை அரிக்கின்றவனோ மலம் அள்ளுகின்றவனோ கோயிலுக்குள்ளே வர முடியாத அவன் தொழில் அப்படி. அவன் ஸ்நானம் பண்ணிட்டு போனாங்கிறாங்க. சார் எங்கள் சார் குளிக்கிறது, எங்கள் வீட்டில் குழா தண்ணியே கிடையாது, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத நாங்கள் ஊரில் இருக்கிறோம், எங்கள் சாமிகள்லாம் போகிறது குளிச்சுட்டு போனோம், துணி கட்டிக்கிறது இல்லை சார், அவர் புது துணியை போட்டு வாங்கங்கிறாங்க, எல்லாமே கசஞ்சதாக தான் இருக்குது அப்படின்னு எத்தனை பக்தர்கள் நந்தனார் மாதிரி பகவானை தரிசிக்க முடியாமல் காத்துட்ருக்குறாங்க. அப்போ நம்ம சனாதன தர்மன் பண்ணுறது, டேய் நீ எதுக்குடா வர, நான் வரேன்ட்டு அவர் தேரில் வெளியே வரார், உங்கள் தெருவுக்கு வரார், தெருவுக்கே வந்துட்டார். அப்புறம் தள்ளி நிற்காத தேர் வடத்தை பிடிங்கிறார். தேர் வடத்தை யார் வேணால் பிடிக்கலாம். அங்கே பிராமண சத்திர வைசியன் சூத்ரன் பஞ்சமன் எந்த வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் தேர் வடத்தை பிடிக்கலாம். ஏன்னா தேர் வடத்தை பிடிச்சா தேரை பிடிச்சா மாதிரி, தேரை பிடிச்சோம்னா சுவாமி பிடிச்சா மாதிரி. ஆமாம், ஒரு அலையை தொட்டோம்னா சமுத்திரத்தையே தொட்டிட்டோம் மாதிரி தான். எங்கே குளிச்சுட்டு வந்தீங்க? நான் வந்து ராமேஸ்வரம் கடலில் குளித்தேன். இவன் ஓரமாக ஒதுங்கிது ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றிட்டு வந்தான். அதே போதும். சமுத்திரங்கிறதுனால ஆழ்கடல் நடுவில் போய் உள்ளே போயிட்டு வரணுமா என்ன? எங்கேயாவது ஒரு இடத்துல தொட்டால் போதும் இல்லை? அது மாதிரி அந்த தேரினுடைய வடத்தை அப்படி சும்மா தொட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. அந்த தேர் போன இடத்த தொட்டுட்டு வந்தால் கூட போதும். சில நேரம் சுவாமிகள் நடந்து போனால் அந்த கால் தூசி பட்ட இடத்த அதை தொட்டு நெட்டி வச்சுக்கிறாங்க. அப்போது அவங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். நீங்களும் அதுதான் நீங்கள் கடைபிடிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு இந்த நிர்வாண உபனிஷத் தான் நமக்கு சான்று. இது ஏன் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாதுன்னா, அவன் குளிக்க வேண்டாங்கிறான், பூஜை பண்ண வேண்டாங்கிறான், படுத்துக்கிட்டுரு, நாக்கு மட்டும் மேலே தொட்டுக்கிட்டுரு, இது சும்மா படுக்கும்போதே நாக்கு மேலே தான் போய் ஒட்டிக்குது, போதுமே நான் கடவுளை கண்டேன், நான் தான் பிரம்மம்னு இருந்துடுவான். அது ஞானம் இல்லை. அவன் அப்படி இருப்பான். அப்போ துராச்சாரம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுனால அதனால தான் வலியுறுத்தி சேகர்ஜி செய்யறதை நீங்கள் செய்தாகணும்னு கட்டாயம் போட்டேன். இது பார்த்த உடனே நமக்கு துராச்சாரத்துக்கு மேலே வந்துடும். எப்பொழுதுமே நாம் ரெண்டு விதமாக அறிவில் இருக்கிறோம். ஒன்று அந்த சுட்டும் அறிவு, இன்னொன்று சுட்டினால் அறியும் அறிவு. அதுவாக நாம் இருக்கும் பொழுது நாம் துவைதத்தில் தான் இருக்கிறோம், பேதத்தில் தான் இருக்கோம். இந்த பேத ஞானத்தில் இருக்கும் பொழுது
உன்னதமான காரியம் ஏதாவது ஒன்றுன்னா அது பூஜை செய்கிறது தான், இறைவனை வழிபடுறது தான். அதுக்கு கீழே மீதி எல்லாமே அதுக்கு கீழே தான். நீங்கள் புஸ்தகம் எழுதலாம், வெளியே போய் உபன்யாசம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய உன்னதமான காரியம் பூஜையாக தான் இருக்க முடியும். அதனால் இறைவனை வழிபடுறது ஞானியினுடைய அழகு. அது அவனுக்கு அலங்காரம் இல்லை, அது அது அவமான தோஷம் இல்லை. விரல் மோதிரம் இல்லாமல் கூட இருக்கும், ஆனால் மோதிரம் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். அது மாதிரி விரலுக்கு மோதிரம் மாதிரி ஞானிக்கு அவன் செய்கின்ற பூஜைகளும் அவன் அந்த பாராயணமும் அது மாதிரி அவனுக்கு மோதிரம் போட்டுட்ருக்கிற ஒரு அழகு கிடைக்கும். அவ்வளவுதான். மோதிரம் இல்லைன்னா விரலே போயிடும்ன்றலாம் கிடையாது. தெரியும் அவனுக்கு, சும்மா தானே இருக்குது மோதிரம், போட்டுக்குவோம். சரி.